கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண குடமிளகாய், பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ், பொடி பொடியாக கட் பண்ண கேரட் அண்ட் பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை கொட்டி வதக்கிக்கலாம். பொடி பொடியாக கொடை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண கேபேஜ், கேரட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இதெல்லாம் கொட்டிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பவுடருக்காக நாங்கள் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி பவுடர் எடுத்துருக்கோம். போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வடிச்சு வச்சிருந்த சாதம் இருக்குல்ல, அது வந்து இதோட சேர்த்துக்கணும். சரிங்களா? சாதத்தை கொட்டி கிளறிட்டு கீழே இறக்கிட்டா நம்ம வெஜிடபிள் ரெடி. நாங்கள் கிசான் பிராண்ட்ல இருந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் தான் நாங்கள் ஊற்றுறோம்.